Hi viewers, மீண்டும் Wheels and Review தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாருதி சுசுகி தன்னுடைய Vitara Breezzaங்கிற 4 மீட்டர் பிலோ சப் காம்பாக்ட் SUV காரனோட ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் மாருதி சுசுகி விட்டாரா பிரீஸாங்கிறது ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் லான்ச் ஆகிறது நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பின ஒரு வெஹிக்கிள் கூட. இருந்தாலும் அதில் ஒரு சின்ன குறை இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து டீசல் இன்ஜின் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வெஹிக்கிள் பெட்ரோல் இன்ஜின் இல்லாமல் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். இதனாலே நிறைய பேர் அந்த வெஹிக்கிள் எடுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா பெட்ரோல் இன்ஜின் விரும்பக்கூடிய யாருமே அந்த விட்டாரா பிரீஸா பார்த்துக்கிட்டு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட இருந்தது. ஆனால் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி மாருதி சுசுகி தன்னோட விட்டாரா பிரீஸால இப்போ பெட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இனிமேல் டீசல் இன்ஜின் நமக்கு கிடைக்காது, பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் விட்டாரா பிரீஸால கிடைக்க போகுது. இந்த 4 மீட்டர் பிலோ சப் காம்பாக்ட் SUV காரில் நமக்கு இனிமேல் பெட்ரோல் இன்ஜின் தான் கிடைக்க போகுது. டீசல் இன்ஜின் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாருதி சுசுகி. ஸோ இந்த வெஹிக்கிள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த ஆட்டோ எக்ஸ்போல இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த மாருதி சுசுகின்ற விட்டாரா பிரீஸால பெரிய சேஞ்சஸாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ணிருக்கக்கூடியது மட்டும்தான் பெரிய சேஞ்சஸ். மற்றபடி இந்த வெஹிக்கிளில் ஃபேஸ் லிஃப்டட்னு சொல்லிக்க முடியாது, ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக்க முடியும். இந்த புதிய மாருதி சுசுகி விட்டாரா பிரீஸால உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுடைய பழைய விட்டாரா பிரீஸோட டிசைன் கான்செப்ட்ல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணிக்காம சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை குறிப்பா சொல்லணும், என்னோட ஹெட்லாம்ப் வந்து இப்போ LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸா கொடுத்துருக்காங்க. டேட்டிங் ரன் எல்லாமே LED டேட்டிங் ரன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோக் லாம்ப்ஸையும் LED ஃபோக் லாம்ப்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பின்பக்கத்துலயும் இதே மாதிரி டெயில் லாம்பே வந்து உங்களுக்கு LED டெயில் லாம்பா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் கூட எல்லா லைட்டிங்ஸையும் வந்து எல்இடியில் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். இதனோட அலாய்வில்ஸ் வந்து 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய்வில்ஸாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஆப்டான லுக்கை வந்து எடுத்து கொடுக்குன்னு சொல்லிக்கலாம். இது முன்னாடி இந்த அலாய்வில்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான அலாய்வில்ஸாக இருந்தது. இந்த வெஹிக்கிளுக்கு டிசைன் ஆஸ்பெக்ட் நல்லா தான் இருந்தது. பட் இப்போ இன்னும் மெருகேற்றி இந்த அலாய்வில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் டிசைனில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் பொசிஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஈவன் இதனுடைய ஷோல்டர் லைனாக இருக்கட்டும், இல்லை கேரக்டர் லைன்ஸாக இருக்கட்டும், இதனுடைய பேனட்ல ரன் ஆகக்கூடிய லைன்ஸாக இருக்கட்டும், இந்த லைன்ஸில் கூட எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ பழைய விட்டாரா பிரீஸா நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அப்படியே இந்த விட்டாரா பிரீஸையும் பார்க்கலாம். வித்தின் ஒரே வச்சு இந்த டைமண்ட் கட் அலாய்வில்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த லைட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த இன்ஜினை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த விட்டாரா பிரீஸால 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வரக்கூடிய விட்டாரா பிரீஸால வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது வந்து மாருதி சுசுகியினுடைய ஒன் ஆஃப் த லீடிங் சக்சஸ்ஃபுல் வெஹிக்கிளான சியாஸ்ல இருக்கக்கூடிய அதே இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வருது. இந்த இன்ஜின் வந்து 105 PS பவர், 138 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்கும். இது பழைய டீசல் இன்ஜின் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து 15 bhp பவர் வந்து உங்களுக்கு கூட கொடுக்குது. அதே நேரத்தில் 62 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கம்மியாக கொடுக்குது. இந்த வெஹிக்கிள் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு தேவையான நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 4 ஸ்பீட் ATயாவும் கொடுக்குறாங்க. புதுசாக வந்திருக்கிற இந்த மாருதி சுசுகி விட்டாரா பிரீஸாங்கிறது மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜியில் வருது. பட் இந்த மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜி வேணும்னா நீங்க ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த AT தான் செலக்ட் பண்ணிக்கணும். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லயோ இது 5 ஸ்பீட் AMTலயோ வந்து இந்த மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்கல. மாருதி சுசுகி கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டாரா பிரீஸாவுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.3 கிலோமீட்டர் பெர் லிட்டரும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு 18.76 கிலோமீட்டர் பெர் லிட்டரும் மைலேஜ் கிளைம் பண்றாங்க. இதே நீங்க பழைய டீசலை கம்பேர் பண்ணீங்கன்னா டீசல் வந்து 24.31 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துட்டு இருந்தது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நமக்கு கம்மியா கிடைக்குது. இருந்தாலும் நமக்கு பெட்ரோல் இன்ஜின் நம்ம வந்துட்டோம். ஸோ கண்டிப்பா மைலேஜ்ங்கிறது கம்மியா போகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு BS6 ரேட்டட்ல கொடுத்துருக்க ஒரு வெஹிக்கிளா இருக்கு. இப்போ கரண்ட் இந்தியன் நாம்ஸ் படி வர ஏப்ரலுக்கு அப்புறமா எல்லா இந்தியன் வெஹிக்கிள்ஸுமே கண்டிப்பா BS6 நாம்ஸ்ல இருந்தாகணும். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த மாருதி சுசுகி விட்டாரா பிரீஸாங்கிறதும் உங்களுக்கு BS6 அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சிக்கும் ஃபியூல் எமிஷனுக்கும் உண்டான ஒரு ஆப்டான ஒரு இன்ஜினா இந்த இன்ஜின் மாறி இருக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த வெஹிக்கிளுக்கு இன்டீரியர்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பெரிய அளவு வேற எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல. ஒன்னு இதோட IRVM வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ரிஃப்ளெக்ட் இல்லாம நல்ல தெளிவா அந்த மிரரை பார்த்து நீங்க வண்டி ஓட்ட முடியும். இரண்டாவது மிகப்பெரிய சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வந்து 7 இன்ச் ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, GPS ஓட நேவிகேஷன், உங்க மொபைலை கனெக்ட் பண்ணிக்க முடியும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகியோட ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் மீடியா சிஸ்டமும் கூட. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த புதிய மாருதி சுசுகி விட்டாரா பிரீஸா எந்தெந்த வெஹிக்கிள் எல்லாம் கம்பீட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான், ஹுண்டாய் வெனோ, மஹிந்திரா XUV 300 இந்த வெஹிக்கிளோட டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளா இருக்கும். டீசல் ஆப்ஷன்ல இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஞ்சில் வித் ஒரு வெஹிக்கிள் தான் மாருதி சுசுகியோட விட்டாரா பிரீஸா. பட் இப்போ இந்த வெஹிக்கிள் பெட்ரோல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பெட்ரோல் லெவல்ஸ் தான் நமக்கு அதிகம். ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே பெட்ரோல் கார் தான் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள்
ஒரு மேசிவான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் கொடுக்க போகுது. மாருதி சுசுகி எந்த காராக இருந்தாலும் லீடிங் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு கார் ரேஞ்சில் தான் வித்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி விட்டாரா பிரீஸா நம்பர் 1 பொசிஷனில் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்ல வந்து உட்காரும். இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பிப்ரவரி மிடில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது இந்த மாதம் மிடில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போறாங்க. என்னோட புக்கிங் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மாருதி சுசுகி விட்டாரா பிரீஸாவை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, டீசல் ஆப்ஷன் இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள ரிவியூலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டீசல் ஆப்ஷன் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. யாராவது வேணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டீசல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டீசல் வெர்ஷன் இருக்கும். ஸோ யாராவது எடுக்கணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்கில் இருக்கக்கூடிய டீசல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. டீசல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து உங்களுக்கு BS6 ரேட்டட் கிடையாது, BS4 ரேட்டட் தான். பட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த வெஹிக்கிள் மார்க்கெட்டில் வந்த பிறகு இதனோட டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.